வணக்கம் மக்களே! தமிழ் ட்ரேடிங் 0 to ஹீரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான காணொளியில வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் இந்த ஷேரோட ரைட்ஸ் இஷ்யூவ பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னா, ஒரு கம்பெனி நிதி திரட்டுறதுக்காக அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதலா சில ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல குடுப்பாங்க. இது மூலமா கம்பெனியும் பெனிஃபிட் அடையும், ஷேர் ஹோல்டர்ஸும் பெனிஃபிட் அடையறாங்க. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணா ஷேர் ஹோல்டர்ஸ் கண்டிப்பா சில விஷயங்கள செய்யணும். இல்லன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன? ஃபுல்லி பெய்டு, பார்ட்லி பெய்டு ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு வேறொரு காணொளியில விளக்கமா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். விருப்பம் இருக்கவங்க அத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உண்மையிலேயே எனக்கு அது ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். இந்த வெல்ஸ்பன் ஸ்பெஷாலிட்டி சொல்யூஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இவங்க அலாய், ஸ்பெஷல் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் புரொடக்ஷன்ல இருக்காங்க. இவங்களுக்கு குஜராத்ல ஒரு பிளான்ட் இருக்கு. அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 150,000 மெட்ரிக் டன் பெர் இயர். இதுல வந்து இவங்க அலாய் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 2.19 பில்லியனா இருக்கு. இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட டோட்டல் வொர்த் 349.86 crores. இஷ்யூ சைஸ் வந்து 13 crore 25 lakhs 22,289 ஷேர்ஸ் டோட்டலா குடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ ஒரு தடவ அப்ளை பண்ணா போதும். ரெக்கார்ட் டேட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 1 மார்ச்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்ச் வந்து ஹாலிடேவா இருக்கிறதுனால, ஃபெப் 28 வந்து ரெக்கார்ட் டேட்டா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 27th பிப்ரவரியே வந்து ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றவங்க தான் எலிஜிபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஒரு ஷேருக்கு ₹26.04 டிசைட் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் வந்து ஒவ்வொரு 4 ஷேர்ஸ்க்கும் ஒரு ஷேர் வந்து குடுக்குறாங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 27 அன்னைக்கு வந்து ஒவ்வொரு 4 ஷேர்ஸ்க்கு வந்து வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் கிடைக்குது. ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா, 10th மார்ச்ல இருந்து ரைட்ஸ் இஷ்யூவோட க்ளோஸ் டேட் வந்து 19th மார்ச். ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 13th மார்ச். இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து அப்ளை பண்ணல, வேண்டான்னு விருப்பப்பட்டாங்கன்னா, அவங்க ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் ஷேர வந்து மார்க்கெட் பிரைஸ்ல 13th மார்ச்க்குள்ள வந்து வித்துறணும். ஸோ விக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, ஸ்டார்ட்டிங்லயே வித்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த ரைட்ஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட்க்கான கேஷ் வந்து அவங்க பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமா அவங்க ஐபிஓ பார் ரைட்ஸ் இஷ்யூன்னு இருக்கும். அந்த காலம்ல கிளிக் பண்ணி ஒரு ஷேருக்கு வந்து 26.4 அந்த பிரைஸ் வந்து ஒரு ஷேருக்கு குடுக்கணும். ஸோ எவ்வளோ ஷேர்ஸ் வேணுமோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஷேர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் குடுக்கணுமா, குடுக்க வேண்டாமாங்கிறத வந்து கம்பெனி டிசைட் பண்ணிக்குவாங்க. அம் ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 10th to 19th மார்ச் இந்த டேட்குள்ள என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா வந்து நான் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்கன்னா, அவங்க 13th மார்ச்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட்ட வாங்கணும். இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 9th மார்ச் வந்து குளோசிங் டேட்ல என்ன பிரைஸ்ல ஒரு ஷேர் வந்து முடியுதோ, ஸோ நார்மல் வெல்ஸ்பன் ஷேர் அந்த ஷேரோட பிரைஸ வச்சு தான் ஃபார் எக்ஸாம்பிள் 39ன்னு க்ளோஸ் ஆகுதுன்னா, அந்த பிரைஸ்ல இருந்து இந்த 26.4 வந்து ரெடியூஸ் பண்ணிட்டா 12.6ன்னு வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த 12.6 ரூபீஸ் தான் வந்து ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட்டோட பிரைஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பிரைஸ்ல இருந்து அந்த பிரைஸ்க்கு ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மென்ட் வாங்கணும். கூடவே வந்து பேங்க் மூலமா அப்ளை பண்ணும்போது ஒரு ஷேருக்கு 26.4 ஸோ இது 2மே சேர்த்து வாங்கணும். இதே ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தா வெறும் 26.4 மட்டும் அப்ளை பண்ணா போதும். இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான பெனிஃபிட். ஸோ 2 பேருமே வந்து ஆன்லைன்ல வந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி ரைட்ஸ் இஷ்யூ எப்பயுமே ஷேர் ஹோல்டர்ஸ பெனிஃபிட் பண்ற மாரி தான் இருக்கும். நான் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்கன்னா, அவங்க நார்மல் வெல்ஸ்பன் ஷேரே வந்து கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆகும்போது வாங்கிக்கலாம். ஒருவேளை இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணி வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, டேட்ஸ்க்குள்ள பார்த்து கரெக்ட்டா அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். நன்றி மக்களே! இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில சந்திப்போம்.